தலையா? தலை தலை goes to zoom. திருப்பிட்டியே? இல்ல இல்ல. Toss win by நாடா. TD return. Batting. Choose to batting. Players all come. என்னது? அம்மா தாயே அங்காள இந்திரி உன்னை நம்பிட்டாமா. யாரையும் போடணும். அவளை போட்டு வா. First one. இது ஒரு டாட் பால். நான்காவது பந்து. இதுவும் ஒரு டாட் பால். ஐந்தாவது பந்து. இது ஒரு அகலப்பந்து. இதுவும் ஒரு டாட் பால். இதன் முதல் ஓவரின் கடைசி பந்து. இது ஒரு படாத இடத்தில் பட்டது. ஒரு ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 2. முதல் பந்து புடிக்கிட்டு போயிடுச்சு ஸ்டம்ப. ஓவரின் இரண்டாவது பந்து. இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பந்து. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ரன் அவுட் ஆவாங்களா? அங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக போய் கொண்டிருக்கிறது. நான்காவது பந்து. அணியின் எண்ணிக்கை 6. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ரன் அவுட் ஆவார்களா? அங்கே ஃபீல்டரின் கையில் தஞ்சம் புகுந்து. நல்ல முறையில் போடப்பட்ட பந்து. நின்னுங்க. அணியின் எண்ணிக்கை 8. ஐந்தாவது பந்து. வைட். ஒரு ரன்கள் மட்டுமே. ஒய்டுக்கு மட்டும் ஒரு ரன். அஞ்சாவது பந்து. மீண்டும் 9 ரன்கள். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. டாட் பந்து. டாட். லாஸ்ட் பந்து. நல்ல முறையில் போடப்பட்ட பந்து. இந்த ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. மூன்றாவது ஓவரை போட வருவர் அஜய். அஞ்சூரணி காட்டின் நம்பிக்கை நட்சத்திரம். இது ஒரு அகலப்பந்து. அணியின் எண்ணிக்கை 10. மூணாவது ஓவரின் முதல் பந்து. டாட். இந்த பந்திற்கு ரன்கள் ஏதும் இல்லை. இரண்டாவது பந்து. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. இல்லை. இதற்கும் ரன்கள் ஏதும் கிடைக்கவில்லை. ஆட்டத்தின் மூன்றாவது பந்து. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ரன்கள் எவ்வளவு? இல்லை. ஆட்டத்தில் 2 ரன்கள். அணியின் எண்ணிக்கை. ஆட்டத்தின் நான்காவது பந்து. அணியின் எண்ணிக்கை 10. ஓ ரிவர்ஸ் ஸ்கூப். நோ, பேட்டிலே படவில்லை. மூன்றாவது ஓவரின் 5வது பந்து. லெக் பைஸ். ரன் கிடைக்குமா? ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார் மகி. அவரது இடத்தை நிரப்ப அங்கே இருந்து சிங்கம் சூர்யா உள்ளே களமிறங்குகிறார். மூன்றாவது ஓவரின் கடைசி பந்து. வைட். அணியின் எண்ணிக்கை 11. கடைசி பந்து. மூன்றாவது ஓவரின் கடைசி பந்து. இது ஒரு டாட் பந்து. முடிந்தது. சுதர்சன் பந்து விளையாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் தற்பொழுது MRCC அணிக்காக. போலாம். 3 ஓவருக்கு 11 ரன். 4வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். இது ஒரு டாட் பந்து.
முதல் பந்தில் ரன்கள் ஏதுமில்லை. இரண்டாவது பந்து வைட். அங்க 2 போகுமா? இல்ல, தேக்கிருச்சு. இந்த பந்திற்கு ஒய்டின் வழியாக 1 ரன்கள் மட்டுமே. அணியின் எண்ணிக்கை 12. இரண்டாவது பந்து, இது ஒரு டாட். எல்லா ஃபீல்டரும் தூக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பந்து கூட யாரும் ஒழுங்கா அடிக்கல. மூணாவது பந்து, இதுவும் டாட். டிடி ரிட்டர்ன்ஸ் ரொம்ப மொக்கை ஆடிட்டு இருக்கு. ரிட்டர்ன்ஸ் இல்ல, இது பினிஷிங். இதோட முடிஞ்சிச்சு இந்த டீமோட கதை. டெட் பந்து. இது பந்த கணக்குல சேர்த்துக்கிறது இல்ல. நான்காவது பந்து, 4வது ஓவரின் 4வது பந்து அடிக்கப்பட்டது. அங்கே ஒரு சிறந்த ஃபீல்டிங். 5வது பந்து, 4வது ஓவரின் 5வது பந்து நன்கு அடிக்கப்பட்ட பந்து. பந்து எங்க போட்டுட்டு இருக்கேன்னு தெரியல, அங்க போயிட்டு இருக்குதா. 1 ரன். இந்த பந்திற்கு 1 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 14. இன்னும் ஒரு பந்து இருக்கிறது. 4வது ஓவரின் கடைசி பந்து டாட். அங்கே பின்னாடி 1 ரன்கள். ஓடி 1 ரன்கள். பைசின் வாயிலாக 1 ரன்கள். 4 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. 2 விக்கெட் இழப்பு. அணியின் எண்ணிக்கை 15. 5வது ஓவரை போட வருபவர் வீரகுமார். தொந்தபுலி காட்டின் நம்பிக்கை நட்சத்திரம். முதல் பந்து, 5வது ஓவரின் முதல் பந்து வைட். 5வது ஓவரின் முதல் பந்து மீண்டும் டாஸாக போட்டப்பட்ட பந்து. ரன் அவுட் கிடைக்க வாய்ப்பில்லை. 2வது பந்து வைட். மீண்டும் 1 ரன்கள். மொத்தம் உதிரியின் வாயிலாக இந்த ஓவருக்கு 2 ரன் கிடைச்சிருக்கு. 2வது பந்து அவுட். கிளீன் பால். பவுலரின் மூஞ்சில் 10 பஞ்சு 34 பல்லும் தெரியுது. 3வது பால் பிடிக்குது. நன்கு அடிக்கப்பட்ட பந்து டாட். ரன்கள் ஏதும் இல்லை, 0. 5வது ஓவரின் 4வது பந்து டாஸாக போடப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? டாஸாக போடப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? நம்பிக்கை நட்சத்திரம் டக் அவுட்டில் வெளியேறுகிறார். 5வது பந்து, 5வது ஓவரின் 5வது பந்து பந்திற்கு 2 ரன்கள். கடைசி பந்து பந்து இந்த ஓவரின் 3 விக்கெட்டுகளை அள்ளி தெளிகிறார் வீரகுமார். பேட்ஸ்மேன் சாய் வந்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேனா 6வது ஓவரை போட வருவர் சபரி. 5 ரன் காட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் தற்பொழுது MRCC அணிக்காக. ரன்கள் ஏதும் இல்லை. 2வது பந்து வைட். பந்து 3வது பந்து வைட். உதிரி அங்கே அவங்க டீமே ஃபீல்டிங் பண்றாங்க. அணியின் எண்ணிக்கை 23. அணியின் எண்ணிக்கை 24. கடைசி பந்து 6வது ஓவரின் கடைசி பந்து போடுறான். முடிச்சுக்கலாம் எதுக்கு. நன்கு அடிக்கப்பட்ட பந்து ரொம்ப நேரம் கழிச்சு மரத்துல இருந்து வந்திருக்கு.
ஒரு ரன்கள். 4வது ஓவரின் 2வது பந்து, அணியின் எண்ணிக்கை 25. நன்கு போடப்பட்ட பந்து, ரன்கள் கிடைக்குமா? 3வது பந்து வைட். 4வது பந்து பவுன்சர். ஒரு ரன்கள் கிடைக்குமா? ரன்கள் ஏதும் இல்லை. 5வது பந்து டாட் பால். ஆட்டத்தின் ரன் அவுட் முறையில் முதல் இன்னிங்ஸ் முடிவற்ற நிலையில் டிடி ரிட்டர்ன்ஸ் அணியினர் 27 ரன்கள் எடுத்து வெளியே செல்கின்றனர். அடுத்து ஃபீல்டிங் செய்ய வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிடி ரிட்டர்ன்ஸ் ஓவரின் முதல் பந்தை போடுபவர் மகிதரன். என்ன ஒரு மேட்ச், அதெல்லாம் முடியாது. 2வது பால், ஃபர்ஸ்ட் பால், முதல் பந்து வைட். இது எங்கேயோ பட்டு போயிருச்சு, அதனால ஒய்டு கிடையாது, வைட். இது ஒரு அகலப்பந்து. கேப்டன் வந்து அட்வைஸ் பண்றாரு 2 ஒய்டு போட்டதுனால பாத்துக்கோங்க. பால், இது ஒரு அகலப்பந்து. நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணார் போல கேப்டன். அங்க குத்த சொல்றாரு கேப்டன், ஒன்னும் இல்ல, எல்லாம் அங்க குத்துங்க. 3வது பால், 2வது பால், இதுவும் ஒரு அகலப்பந்து. பின்னாடி பின்னாடி போகுமா? தோப்ப தாண்டி போயிருச்சு, அவ்வளவுதான். 2 5 4 ஒய்டு, 2 ரன்னு சேர்த்த 6. லக் பைஸ், ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஆட்டத்தின் 3வது பந்து வைடு, நல்லது ஒரு வைடு. அங்கே 2, அணியின் எண்ணிக்கை 3, மொத்தம் 9 ரன்கள். அடித்தது 27 ரன்கள். அதுல 2 பால்ல 9 ரன் கொடுத்துட்டாங்கப்பா. ஏத்தி குத்த சொன்னார். இதுவும் ஒரு அகலப்பந்து. அணியின் எண்ணிக்கை 10. வைட், இதுவும் ஒரு அகலப்பந்து. 11. ஓவர் சேஞ்ச் பண்ணி பவுலரை வெளில அனுப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போறாரு. அவரது பணியை நிறைவு செய்ய குகன் வீசுவார்னு சொல்லி பயப்படுறாங்க எல்லாம். 3வது பந்து நன்கு வளவிட்டு வந்த உடனே வைக்க. அந்த பேட்ஸ்மேன்ட்ட பேட்டை போடுங்க. ஒரு 4 பேர் வந்தாங்க. அதுல இன்னமும் சண்டை நிலவுகிறது. அஜய் இறங்குமாறு கேப்டன் சொல்கிறார், துணை கேப்டன். 4வது பந்து டீம்லாம் வரல. வாயின் எண்ணிக்கை 12. டாட். இந்த பந்திற்கு ரன்கள் எதுவும் இல்லை. பேட்டை தூக்க முடியலன்னு பேட்ஸ்மேன் சொல்றாரு. அதனால மட்டக்களியை வாங்கி விளாட போறாரு. இப்ப 12 ரன்கள். 5வது பந்து நன்கு போடப்பட்ட பந்து. முதல் ஓவரின் கடைசி பந்து வைட். இதற்கும் ஒன்று சேர்த்து 13 ரன்களாக உதிரியின் வாயிலாக மட்டுமே 13 வந்து சேர்ந்திருக்கிறது. கடைசி பந்து ஆடாம அவுட். 2 விக்கெட். மீண்டும் இந்த கேப்டன் அட்வைஸை நம்பி ஏமாற போகிறார் சூர்யா. 2வது ஓவரை போட வந்திருக்கிறார் சூர்யா. அணியின் எண்ணிக்கை 13. 2வது ஓவரின் முதல் பந்து, அணியின் எண்ணிக்கை 13. நன்கு அடிக்கப்பட்ட பந்து மரத்தில் அடிச்சு அங்கிட்டு ஓடுது. 2 பேருமே ஒரே சைட். ரன் அவுட் ஆவார்களா? இல்லை, விக்கெட் எடுக்க வாய்ப்பு இல்லை. 2வது ஓவரின் 2வது பந்து நன்கு அடிக்கப்பட்ட பந்து. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். அணியின் எண்ணிக்கை 15. 3வது பந்து
நன்கு போடப்பட்ட பந்து 2 ரன்கள் 2 நன்கு போடப்பட்ட பந்து 2 ரன்கள் 2 4வது பந்து அணியின் எண்ணிக்கை 17 கரெக்ட் பந்து நல்லா போடப்பட்ட பந்து இது டாட் பந்து அடுத்தபடியாக 5வது பந்து வைட் அணியின் எண்ணிக்கை 18 ஓவரின் கடைசி பந்து நன்கு அடிக்கப்பட்ட பந்து அணியின் எண்ணிக்கை 19 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19 3வது ஓவரை போட வருவர் விவேகானந்தன் முதல் பந்து வைட் இவர் வந்து கேப்டன் வைட்ல போடுற 3 ரன் மீண்டும் முதல் பந்து அணியின் எண்ணிக்கை 22 5 வைட் இவர் தான்பா நல்ல கேப்டனு இது ஒரு அகலப்பந்து 1 ரன்னுமே அடிக்காம ஜெயிக்க போறாங்க மீண்டும் முதல் பந்து டாட் 4 ரன்கள் எடுத்தால் வெற்றி நன்கு அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு நல்லதொரு ஃபீல்டிங் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் சுதர்சன் இது ஒரு டாட் இப்பதான் கேப்டன் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கார் போலுக்கு ஆட்டமே முடிய போகுது 4வது பந்து நன்கு அடிக்கப்பட்ட பந்து 4 மைதானத்தின் முதல் பவுண்டரி இது ஒரு வின்னிங் ஷாட்டாக அமைகிறது ஒரு